குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 22/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியவதியம் 6:32 தீதி இன்று காலை 10:46 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் மாலை 3:22 வரை கேட்டை, பின்பு மூலம். நாம யோகம் காலை 9:04 வரை அஸ்வனம், பின்பு வஜ்ரம். கரணம் இரவு 11:07 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை மரண யோகம் இருக்க, அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 3:22 வரை பரணி நட்சத்திரத்துக்கு இருக்கு, அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை, தசமி திதி. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு, பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான். இன்றைய தினம் நம்ம தோஷங்கள் நீக்கக்கூடிய திருத்தலங்கள் எது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதே போல வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது மார்ச் மாதம் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை எந்திரங்கள், மந்திரங்கள், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஓரை அறிந்து செயல்படு இந்த வகுப்பு எடுக்கப்படும். எந்திரங்கள் சொல்லும்போது எல்லாரும் சாதாரணமான எந்திரங்கள் தானே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. எல்லாவற்றிற்கும் எந்திரங்கள். அதாவது அஷ்டகர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அஷ்டகர்மால பாத்தீங்கன்னா ஆக்ருஷ்ணம், வசியம் இல்லைங்களா, நிறைய இருக்கு இல்லையா, மாரணம், இந்த மாதிரி உச்சாடனம், இதெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன எந்திரங்கள் போட்டால் அதுக்கு நன்மை நடக்கும். அதே மாதிரி இந்த தாயத்துக்குள்ள போடக்கூடிய எந்திரங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 51 எந்திரங்கள். அது எப்படி எழுதுவது, எந்த முறையில், இது சித்தர்கள் அருளியது தான். இந்த சாதாரணமா என்னால இது பண்றது அதெல்லாம் கிடையாது, சித்தர்கள் அருளியது. இது நிறைய பேருக்கு கொடுத்து நல்லா இருக்காங்க. கத்துக்கணும்னு எண்ணம் உள்ளவர்கள், இந்த குறி சொல்றவங்க, கோயில் வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி கோவில் பூசாரிகள் கூட இதை கத்துக்கலாம். காரணம் என்னன்னா நிறைய பேர் வருவாங்க, உங்களுக்கு கேட்டா இதை செஞ்சு கொடுக்கலாம். இது வெள்ளியில போட்டா பலன் அதிகம், தங்கத்துல போட்டா அதை விட பலன் அதிகம். சாதாரண தாயத்துல போடும்போது அது 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் தான் அதுக்கு பலன் கொடுக்கும். அதே போல இந்த எந்திரங்கள் அப்படின்னும் போது அந்த எந்திரத்துக்கு உரிய மந்திரங்களும் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி அதை பூஜை பண்ணும்போது உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். அதே மாதிரி பஞ்சபட்சி தெரிந்தவர்களிடம் பகை கொள்ளாதே அப்படின்ற ஒரு பழமொழியும் உண்டு. அந்த பஞ்சபட்சியை வைத்து நம்ம நல்ல காரியங்கள் அத்தனையும் செய்யலாம். அந்த வகுப்பு மார்ச் மாதம் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு எடுக்கப்படும். இணைகிறவர்கள் இப்பொழுதே நீங்க போன் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம். சரி, இப்பொழுது தோஷங்கள் நீங்க வணங்க வேண்டிய திருத்தலங்கள் நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஆனா சில பேர் பணம் கொடுத்து செலவு பண்ண முடியாதவர்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம்.
திருமணம் தோஷம் நீங்கணும் அப்படின்னா வணங்க வேண்டிய திருத்தலம் எதுனா திருமணஞ்சேரி. திருமடை, அதாவது திருமண தோஷம் வேற, திருமண தடை வேற, சரிங்களா? அந்த திருமண தடை நீக்கக்கூடிய திருத்தலம் எதுனா திருவிடந்தை. மாங்கல்ய தோஷம், இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன எல்லாமே கல்யாணத்துக்காக வருது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. மாங்கல்ய தோஷம், இப்ப அந்த மாங்கல்ய தோஷம் நீங்கணும். இப்ப 8ல வந்து செவ்வாயோ சனி பகவானோ ராகோ இருக்காரு அப்படின்னு சொன்னா அது வந்து மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை நீங்க வணங்க வேண்டிய திருத்தலம் எதுனா திருமங்கலக்குடி அப்படின்னு இது. அதே மாதிரி இல்லற வாழ்க்கை சுகப்பட திருச்செங்கோடு, கணவன் மனைவி ஒற்றுமை வரணும் அப்படின்னா திருச்செங்கோடு. குழந்தை செல்வம் பெற வணங்க வேண்டிய திருத்தலம் எதுனா திருவெண்காடு. அதே மாதிரி சில பேருக்கு வந்து கர்ப்பம் நிற்கும், களைஞ்சிடும், 2-3 வாட்டி களையக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள், களைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க திருக்கருக்காவூர் சென்று வணங்குங்க. அதே மாதிரி சங்கடங்களை போக்கக்கூடிய திருத்தலம் எதுனா திருபுவனம் சரபேஸ்வரர். பட்டம் பெற, பட்டம்னா அது இந்த படிக்கிறவங்க பாஸ் பண்ணணும், பட்டம் பெறணும்னா பட்டீஸ்வரம். வீடு கட்ட வணங்க வேண்டிய திருத்தலம் எதுனா சுசீந்திரம். நிறைய பேர் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, ஆனா கட்டவே முடியாது. அது அந்த சுசீந்திரம் சென்று வந்தால் வீடு கட்டலாம். அதே போல கண் திருஷ்டி பரிகாரம். கண் திருஷ்டி பரிகாரம் அப்படின்னா இப்போ துணி கடை வச்சிருக்காங்க, ரெடிமேட் கடை, தையல் கடை, மளிகை கடை, சொந்த தொழில் செய்கிறவங்க, அதே மாதிரி வந்து பூ வியாபாரம், நிறைய இப்போ வியாபாரிகள்னா பெரிய பெரிய கடை வைத்திருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டினால நல்லா வியாபாரம் போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும், ஒண்ணுமே புரியாது. அப்ப என்ன தோணும், யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. சில நேரத்தில் கண் திருஷ்டி அதிகமானால், அதாவது சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு. அதாவது செய்வினையை விட அதிகமான ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது எதுனா கண் திருஷ்டி தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கூட இதை செய்யலாம், ஆனால் வியாழக்கிழமை இரவுல தான் செய்யணும். செய்ய முடியாதவர்களுக்கு இந்த எந்திரம் போட்டு மந்திரம் சொல்லி அங்க கடையிலே வந்து செய்து கொடுக்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம். இதுக்கெல்லாம் ரொம்பலாம் செலவாகாது நீங்க நினைக்கிற மாதிரி. இன்னும் மிஞ்சி போனா ஒரு 3000 ரூபா 4000 ரூபா செலவாகும், அவ்வளவுதான். இது வந்து வியாழக்கிழமை இரவுல தான் உட்கார்ந்து செய்யணும். இதுக்கு வந்து கலசம், 5 முக விளக்கு, மல்லிப்பூ இதெல்லாம் வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சு நெய்வேத்தியத்துக்கு வந்து பொரிக்கடலை, வெத்தலைப்பாக்கு, தேங்காய், அருகம்புல்லு இதெல்லாம் வச்சு அந்த இடத்துலயே எந்திரம், செப்பு தகட்டுல ஒரு எந்திரத்தை போட்டு இதை செய்யணும். இது எல்லா கடைக்கும் செய்யலாம். அதாவது பேக்கரி, மொபைல் ஷாப்பு, மாவு மில்லு, காய்கறி கடை, பூக்கடை, ஏன் கறி கடையில கூட செய்யலான்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இரும்பு கடை, மருந்து கடை, பாத்திர கடை, புத்தக கடை, வீடு. இப்போ வீடு இருக்கு, நல்ல வசதியா இருக்காங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது, அதே போல் அடிக்கடி நோய் நொடி வருது அப்படின்னா, இப்போ ஒரு ஏதோ ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு காரே வாங்குறீங்க, ஆனால் நீங்கள் இஎம்ஐ போட்டு தான் வாங்கி இருப்பீங்க. எல்லாரும் கையில பணம், முழு பணமும் போட்டு யாரும் இப்போ வாங்கறது இல்லை. இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு என்ன, அவனுக்கு என்ன கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான் அப்படி. ஆனால் எல்லாமே இஎம்ஐல தான் போகும். ஆனா அந்த இடத்துல கண் திருஷ்டி வரும்போது என்ன ஆகும்னா உடல்நிலை கோளாறு வரும். அதே மாதிரி மந்த நிலை ஏற்படும், தொழில மந்த நிலை, அதே மாதிரி வருமானத்துல மந்த நிலை ஏற்படும். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்ப எந்த கடையா இருந்தாலும் வீடாக இருந்தாலும் செய்து கொடுக்கப்படும். அங்கே வீட்டுக்கே வந்து செய்து உங்க முன்னாடியே உட்கார்ந்து இந்த பூஜையை பண்ணி உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கப்படும். அதன் பிறகு நீங்களே கூட
ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை நீங்களே செஞ்சுக்கலாம். இதை சொல்லி கொடுத்துட்டு வந்துருவேன். சரிங்களா? வேணுன்றவங்க அணுகலாம். எப்பேற்பட்ட கடையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கடைகளா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, வீட்டுல கூட நிறைய திருஷ்டி தோஷங்கள் இருக்கும். இதை ஒரு வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு மேல உட்கார்ந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்துருவோம். அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு மாதமும் செய்யலாம். ஒவ்வொரு மாதமும் செய்யல, இல்ல முடியாதவங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை இதை செய்து உங்களுடைய திருஷ்டியை போக்கிக் கொள்ளலாம். இது எந்திரமும் வரும். 1/2 அடிக்கு 1/2 அடி செப்பு தகட்டுல ஒரு எந்திரம் போட்டு உங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்துடும். இது மிஞ்சி போனா ஒரு 3000 4000 செலவாகும், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். வீட்டுக்கே செய்து கொடுக்கப்படும், கடைக்கே செய்து கொடுக்கப்படும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க வீட்டருகில் உள்ளவர்கள், உங்க கூட உள்ளவர்கள், நீங்க வேலை செய்யும் இடத்தில் உங்களோட வேலை செய்பவர்கள், இவர்களிடத்திலெல்லாம் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். நண்பர்களையும் விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையும் யோசிச்சு செய்யுங்க. ஜாமீன் போடுறத தவிர்த்துருங்க. ஜாமீனுக்கு போயிட்டு நின்று பேசுறது, இது பண்றது, நண்பர்களா இருந்தா கூட தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும். மனதில் இனம் தெரியாத ஒரு குழப்பங்கள் இன்னைக்கு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு அனுபவம் மேல்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அதிசய வடக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் காரிய அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் பாராட்டுகளும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். கடன் தொடர்பான நெருக்கடிகள்லாம் விலகும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும். சமூக பணிகள்ல செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அனுகூலமும் புரிதலும் இன்னைக்கு ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். எதிர்பார்த்து சில வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும். உங்களுடைய செயல்கள்ல இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் விலகும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல்லாம் நிலவும். தொழில் வளர்ச்சியில திருப்தி ஏற்படும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசய 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பிள்ளைகளோட இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். உங்களுடைய தோற்றத்துல ஒரு தேஜஸ் இன்னைக்கு இருக்கும். வாழ்க்கை, அதாவது கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில
ஒரு நல்ல ஒரு ஆதரவு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். மனதில் நினைத்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நிறைவு பெறுகின்ற ஒரு தருணம் இருக்கு. பொழுதுபோக்கு செயல்கள்ல இருந்து வந்த ஆர்வமின்மை எல்லாம் குறையும். கமிஷன் வியாபாரத்தில் இருப்பவர்கள், இந்த கமிஷன் ஏஜென்ட்டு, இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உயர்வு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடதிசை அதிசய நாராமன் நஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பயணங்களால் புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். சிந்தனை போக்கில் ஒரு நல்ல ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். அதே கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரத்துல புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள். இன்னைக்கு புது வேலையெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். உறவினர்களால் ஆதாயம் இன்னைக்கு ஏற்படும். நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 7 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ஞாபக சக்தி எல்லாம் இன்னைக்கு பெருகும். தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும். சிறுதூர பயணங்களால் மனதில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல சில மாற்றங்கள், அதாவது இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி பாக பிரிவினைகள் எதிர்பார்ப்புகளால் நிறைவேறும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிசயின் 3 நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உறவுகளுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். அதே மாதிரி சிந்தனையில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும். பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வழக்கு சார்ந்த செயல்பாட்டுல பொறுமையோட இன்னைக்கு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையில ஏற்றம் இறக்கம் உண்டாகும். உத்தியோகத்துல புதிய நபர்களின் அறிமுகங்கள் இன்னைக்கு கிடைக்கும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் அதிகரிக்கும். இன்றைய நாள் புகழ், அதே மாதிரி கீர்த்தி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடகு திசை, அதிசய நாராமன் அஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டுல கொஞ்சம் கவனம் தேவை. பேச்சில பொறுமையை கையாளுங்கள். மறைமுகமான ஒரு நெருக்கடியால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் உண்டாகும். இன்றைய தினம் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 5 அஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்தும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் உங்களை விட உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அரசு சார்ந்த அதிகாரிகளோட அளவோடு இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையை செய்யும். பிள்ளைகள் வழியில எதிர்பாரா சில அலைச்சல்கள் உண்டாகும். ஆடம்பரமான சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். விவசாய துறையில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பெருமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி இன்றைய தினம் ஒரு மன மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களாகட்டும், கூட்டாளிகளாகட்டும், தொழில் ரீதியான கூட்டாளிகள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். ஓவியம் சார்ந்த அந்த துறைகளில் இருப்பவர்கள், அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்கள், கட்டுரை, கதை, இதெல்லாம் அந்த துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒப்பனை துறையில் மேன்மை கிடைக்கும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்துல பொறுமை தேவை. மறைவான சில பொருட்களால் ஆதாயம் உண்டாகும். பூர்வீக மாற்றம் சார்ந்த எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். உறவினர்கள் எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி சில நடவடிக்கைகளால் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைக்கு விரயங்களும் இருக்கும், தன வரவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள்லாம் மேலோங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தொழில்ல ஒரு முன்னேற்றம், ஆதாயம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். மறதி பிரச்சனைகள்லாம் குறையும். வதந்திகளை பொருட்படுத்தாமல் செயல்படுங்கள். முக்கிய முடிவுகள்ல பொறுமை தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை சார்ந்த சில பயணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அமையும். வியாபாரத்தை விரிவு செய்வதில் ஆலோசனை இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைய நாள் கீர்த்தி நிறைந்த நாள், புகழ் நிறைந்த நாள். அதே மாதிரி மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா 7 நாட்டு சனி, விரயங்கள் ஆகும். அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை நன்மையை செய்யும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.